இந்த ரெட் காரிடோர் அப்படின்னா என்னன்னா, மாவோயிஸ்ட் இவங்க இருக்காங்கல்ல, இந்த மாவோயிஸ்ட் பீப்பிள் அவங்க எங்கெல்லாம் அதிகமா ஊடுருவல்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம், ரெட் காரிடோர் அப்படின்றது சொல்றோம். புரியுதா? நக்சலிசம் அதாவது மாவோயிஸ்டால அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ரெட் காரிடோர் அப்படின்னு சொல்றோம். இதுல ஹையஸ்டா பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா. ஓகேவா? ஹையஸ்டா பாதிக்கப்படக்கூடியது 3 ஸ்டேட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசா. அதே மாதிரி சில பார்ட்ஸ்ல மட்டும் இந்த அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்கு. எங்கெங்க அப்படின்னு எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பீகார், மத்திய பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த ஸ்டேட்ஸ்ல தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களோட ஊடுருவல்கள் அப்படின்றது இருக்கு. மீதி இங்க சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷால ஹையஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெட் காரிடோர் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு முன்னாடி இருந்துச்சு. இந்த ஸ்டேட்ல தான், இந்த ஸ்டேட்லாம் நம்ம மொத்தமா ரெட் காரிடோர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரெட் காரிடோர்ல தான் மாவோயிஸ்டினுடைய ஊடுருவல்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான நம்ம இப்போ பார்த்தோம்ல முன்னாடி ஸ்லைட்ல, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்னால மாவோயிஸ்ட் கில் பண்றது, அரெஸ்ட் பண்றது, சரண்டர் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ்னால என்ன ஆகுது, இத்தனை ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே இருக்கிற அளவுக்கு சுருங்கி இருக்கு. ஓகேவா? இத்தனை ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாவோயிசம் அப்படின்றது, மாவோயிஸ்ட் அந்த பீப்புள்ன்றது ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சுருங்கி இருக்காங்க. இந்த பிளேஸ் எல்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் அவங்க இருக்காங்க, லிமிட்டடாகவும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் கிரேட் இனிஷியேட்டிவ் பை தி கவர்மெண்ட்.